ஜாஹிலிய காலத்து பழக்கம் எப்படி தெரியுமா? ஜாஹிலிய காலத்தில் பெண்கள் புருஷன் வீட்டில் இருக்கும்போது உடுத்து அழகுபடுத்தி அலங்கரித்து நல்லா இருப்பாங்க. தலைகீழ நம்ம நாட்டில் நடக்குது. புருஷன் வீட்டில் இருக்கக்குள்ள இருக்கிறதுல கழிக்கிற உடுப்பு, அது வீட்டு வேலைக்கு உடுப்பு, என்ன வீட்டுக்கு கொடுக்குற உடுப்பு, விளங்கிட்டான்? எவ்வளவு மட்டமானது கிட்டொண்டு இருக்குதோ, எவ்வளவு மட்டமான ஒரு சோட்டி இருக்குதோ அதை போடுற. அதில் இருக்கிற பூ அழிஞ்சி பிஞ்சி பறந்து சாயம் போய் கரைஞ்சி அதில் மிளகு நச்சீரகம் வெள்ளைப்பூடு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஒரு கிரட்டிக்கலான ஒரு வாசம் பெறும். அதை போட்டுக்கிட்டு இருப்பா புருஷன் வீட்டு இருக்கக்குள்ள. தலையை ஒழுங்கா வாரதில்லை, முகத்தில் ஒழுங்கா வேர்வையை துறைக்கிறது இல்லை. அவனுக்கு பக்கத்தால் போகக்குள்ள தள்ளி நின்று பேசுங்கிற அளவுக்கு நம்மளோட உடுப்பு. அப்போ எப்படி மனைவிக்கு அடிக்கடி கிஸ் கொடுக்கறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு போகும்போது எனக்கு முத்தம் தந்துட்டு போவாங்க. இந்த ஆயிஷா நாய் சொல்கிறாங்களே, நம்மளோட ஆளுக்கிட்ட சொன்னா அது எங்கே நெருங்குற மௌலவி, நெருங்கினா அவ்வளவுதான். தயவு செஞ்சு புருஷன் வீட்டில் இருக்கும்போது நல்லா விடுங்க. நாமளும் தான் நாம் பார்க்குற உடுப்பு தானே நைட்டி. வீட்டில் தூங்கும்போது பெட்ரூமுக்கு போகிற உடுப்பு நைட்டி. அந்த நைட்டி வேண்ட கொலை கடையில் நம்மளோட ஆம்பளையில் போய் எப்படி விலை கேட்குறது தெரியுமா? இந்த விலோனா நைட்டிகள் இருக்காடா எடுத்து போடுவான். சார் 250 ரூபா சார், இது 225 ரூபா சார். 125 ரூபாய்க்கு வராதா? நாம் பார்க்குறதுக்கு 125 ரூபாய்க்கு தேவைப்படுது. அந்த வெளியில் போகக்குள்ள ரோட்டில் நிற்கிறவன் பார்க்குற சல்வார் கீட்டுகளுக்கு 8000 ரூபாய்க்கு தூக்கி போட்டால் 12000 ரூபாய்க்கு இல்லையா? ஊரான் பார்க்குறதுக்கு, அடுத்தவன் பார்க்குறதுக்கு 10000 ரூபா, நாம் பார்க்குறதுக்கு 250 ரூபா. தயவு செஞ்சு நைட்டியை விலை கொடுத்து வேண்டுங்க, உள்ளாடைகளை நல்லா வேண்டுங்க, வாசத்தை நல்லா வேண்டுங்க. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் எனக்கு பிடித்தது பெண்ணும் மனமும். ஆனால் தொழுகையில் தான் கண்குளிச்சுங்கிறாங்க. மனத்தை பூசுங்க. ஆண்களும் பெண்களும் வீட்டில் இருக்கும்போது மனத்துக்கிட்டு இருக்கணும். ஆம்பளையில் தான் வீட்டில் இருக்கக்குள்ள அசிங்கம் பிடிச்ச நாத்தம் பிடிச்ச நாரி போன சாரணை கொடுத்துக்கிட்டு வேறுத்து போன பெண்ணியனை போட்டுக்கிட்டு வகுத்த தூக்கி தொப்பையை போட்டுக்கிட்டு இருக்காமல் கொஞ்சம் நல்லா இருங்க. பொண்டாட்டிக்கும் உங்களை பார்த்த ஆசை வரணும். நல்ல மனத்தை பூச்சிக்கிட்டு நல்ல புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நல்ல அழகா கலியின சாரத்தை உடுத்துக்கிட்டு அப்படி ஒரு புது மாப்பிள்ளை மாதிரி இருங்க. வயசு 70 ஆனா என்ன 75 ஆனா என்ன? ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் பிரயாணம் போனால் ஊருக்குள்ள நேரம் வரமாட்டோம். சஹாபாக்கள் காலத்தில் இருந்த சரித்திரம் அது. வெளியூர்களுக்கு பயணம் போனால் வீட்டை வரமாட்டாங்க, நேரம் வீட்டை வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? புருஷன் வீட்டில் இல்லாட்டி ஒழுங்கா உடுக்க மாட்டாங்க, தலை சீவி இருக்க மாட்டாங்க, முகத்தை கழுவி இருக்க மாட்டாங்க. நேராக வீட்டுக்கு வர மாட்டோம், பள்ளிக்கு வருவோம். பள்ளியில் வந்து இருந்துக்கிட்டு தொழுகைக்கு அந்த ஏரியா பிள்ளைகள் எல்லாம் வரும். நாங்கள் 4 பேர் வெளியூர்லேருந்து வந்தோம்னா என் வீட்டு பக்கத்தில் போய் என்ன பார்ப்பேன்னா, இங்கே வா தம்பி, இங்கே வா, வீட்டில் அண்டிக்கிட்டே சொல்லிடு நான் வந்துட்டேன்னு சொல்லி. அவர் என்னோட வந்தவர் பாப்பா, தம்பி நீ வேணாம் ஏன் வீட்டை சொல்லிட்டாண்டு. எல்லாரும் வந்த சிறுவர்களிடம் வீட்டுக்கு செய்தி அனுப்புவாங்க, உங்கள் மாப்பிள்ளை வந்தாச்சான்ட்டு. செய்தி போனால் அவங்களுக்கு புரிஞ்சிடும், ஐயோ அவர் வாரார். உடனே உடம்ப ஃப்ரெஷ் ஆக்கி கழுவி உடுப்பு போட்டு நீட்டாக இருப்பாங்க. இப்படித்தான் நடந்துச்சு. அப்போ உங்களுக்கு அந்த ஹதீஸ் தெரியும். அபு தல்ஹா ரலியல்லாஹு அதை போகும்போது பிள்ளைக்கு சுகம் இல்லாமல் இருந்துச்சு. வரும்போது பிள்ளை மௌத்தா போச்சு. மெசேஜ் வந்துட்டு மாப்பிள்ளை வந்துட்டாருன்ட்டு. அந்த பெண்மணி என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய உடம்பை அலங்கரித்து உடுப்பை நல்லா போட்டுக்கிட்டு தெருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி தட்டி சொன்னார்கள், என் புருஷன் வந்துக்கிட்டு இருக்கிறார், பிள்ளை மௌத்தான செய்தியை நானா சொல்லும் வரைக்கும் நீங்கள் யாரும் சொல்லிடாதீங்கன்ட்டு. ஏன்னா வார வரையில் ஐயோ தம்பி இப்போ ஏன் வாரா, மையத்தை எத்தனை மணிக்கு அடக்கிறேன்னு கிட்டி விட்டுறீங்க. அப்போ அவர் சொல்லி வைக்கிறாங்க, என் புருஷனுக்கு அந்த செய்தியை நான் தான் சொல்லணும்னு சொல்லி வச்சுட்டு அவர் வீட்டுக்கு வந்தோடனே பிள்ளையை மூடி வச்சு முதல் கேட்குறாரு, பிள்ளை எப்படி இருக்கு, நிம்மதியாக தூங்குதான்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வளமையாக வெளியூர்லேருந்து வந்தால் மனைவியோடு சேருவாங்க, ஆசையை தீர்த்துக்குவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நாசுக்கா சொல்கிறாங்க, நமக்கு யாராவது ஏதாவது இரவல் தந்துட்டு திருப்பி கேட்டால் கொடுக்குறதா வேணாமா? என்ன இது கேட்டால் கொடுக்க வேண்டியதானே, கொடுத்துட்டேனேண்டாங்க. இருந்தா சொல்கிறேன்டாங்க, நம்மளோட பிள்ளை அல்லாஹ் கேட்டான் கொடுத்துட்டேன்றாங்க, அழுகுறாங்க. அப்போ மனசுக்குள்ளே எவ்வளவு வேதனையையும் வெஞ்சத்தையும் வச்சுக்கிட்டு கணவனோட இருந்திருப்பாங்க. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த ஆள் ஓடி போய் முறைப்பாடு செய்தார். யார சொல்லலாம், நான் பாவம் செஞ்சுட்டேன், மையத்தை வச்சுக்கிட்டு மனைவியோடு இருந்துட்டேன். உன் மனைவி செஞ்சது சரிதான்,
உன் வயிற்றில் அடுத்து உன் மனைவிக்கு இன்னொரு வாரிசு அல்லாஹ் வழங்கட்டும் என்று துவா கூட செய்தாங்க. அப்போ மனைவி அழகுபடுத்திக் கொள்றதுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பதான் நான் வந்துட்டேன். இப்போ நாம பள்ளிக்கு வந்து ஆள் அனுப்ப தேவையில்லை, எல்லார கையிலையும் ஃபோன் இருக்குது, நாம ஃபோன் பண்ணலாம். வாரிய போல டவுனை தாண்டிட்டேன்டி அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளோட பொண்டாட்டி இல்லை. அதை என்ன சொல்ற வேறானே இல்லை, நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். வாங்க, என்ன 10 நிமிஷத்தில் வாங்க, இல்லாட்டி 15 நிமிஷத்தில் வாங்க. என்ன இவளுக்கும் பழங்குறல்ல ஏன் சொல்கிறாருண்டு, அந்த ஆளுக்கும் பழங்குறல்ல ஏன் சொல்கிறோம்ண்டு. அப்போ எப்போவுமே புருஷன் ஊரில் இருக்கும்போது நல்லா உடுத்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இன்னொரு பொம்பளைக்கு பின்னால் போகிறான்ல. நாம் கேள்விப்பட்டு பார்த்தா எவ்வளவு அழகான ஒரு மனைவியை வச்சுக்கிட்டு இந்த கிக்கிலிப்பைக்கு பின்னால் போயிருக்கியாடா. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, இதுதான் எனக்கு பருந்து மாதிரி தெரிஞ்சுது, அது ஊட்டரிக்கிற கிளிப்பை மாதிரி தெரியுது. அது ஊட்டரிக்கக்குள்ள ஒழுங்காக உடுக்கிறது இல்லையே, அதை பார்த்தா பசியே வெறுகுதில்லையே. இங்கே கடையில் இருக்கிறத பார்த்தா அடியெல்லாம் கரெக்டெல்லாம் பழச்சி வெட்டி வச்சு தக்காளி பழத்தில் பூ செஞ்சால் பசிக்குது. அங்கே ரசமே இல்லை, ஆனால் பசிக்குது. வீட்டில் நல்ல சாப்பாடு இருந்தால் ஏன் அவன் கடையில் போய் சாப்பிட்றான்? தயவு செஞ்சு வீட்டில் பெண்கள் கணவன் இருக்கும்போது நல்லா உடுங்க, நல்லா மனம் பூசுங்க. அதே மாதிரி கணவனும் நல்லா உடுங்க, நல்லா மனம் பூசுங்க. ஆடை என்பது அல்லாஹ் உதாரணம் ஏன் சொல்கிறான், ஆடை என்பது கொஞ்சம் மாசம் வந்தால், கொஞ்சம் வேர்த்து போனால், கொஞ்சம் அழுக்கு போனால் அதை தூய்மைப்படுத்தி திரும்பி அணிந்து கொள்கிறோம். அப்போ கணவன் மனைவி என்கிறவங்க ஒட்டி இருக்கும்போது நேர்த்தியாகவும் தூய்மையாகவும் அழகாகவும் துப்புரவாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ் அவ்வளவு அழகான அச்சுட்டான ஒரு உதாரணத்தை இந்த ஆடை விஷயத்தில் சொல்லித்தாரானே, அதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. குடும்பம் நல்லா இருக்கும், வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையை அனுபவிக்கிற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இதில் நிறைய இன்னும் விஷயங்கள் இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் அது தனியாக ஒரு ப்ரோக்ராம். நான் திருநெல்வேலியில் அப்படி ஒரு ப்ரோக்ராம் செஞ்சுருந்தேன். அது எப்படி தெரியுமா, அந்த நிகழ்ச்சி கனவு மனைவி மட்டும்தான் வரணும், பிள்ளைகள் வரக்கூடாது. ஃபோனை கவுண்டரில் கொடுத்து டோக்கன் வேண்டிக்கிட்டு வரணும், எந்த ரெக்கார்டும் எடுக்கக்கூடாது. அதுக்குள்ள சில விஷயங்கள் கணவன் மனைவிக்குரிய சிக்கலான சில விஷயங்கள் இருக்குது. அதை பிள்ளைகளை வச்சுட்டு பேச முடியாது, உங்களுக்கு புரியும். அப்படி ஒரு நிகழ்ச்சி இந்தியாவில் 2 தடவை நான் செய்திருக்கிறேன். அது ரொம்ப பெரிய தேவையும் கூட இன்னைக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியாது. சிலர் மருந்துக்கு பின்னால் அலைகிறாங்க. மனசு தான் முக்கியமான காரணம். வாழ்க்கையில் இன்னொரு பெரிய பகுதி சிக்கல் தனியாக பேச வேண்டிய ஒரு சிக்கலாக இருக்குது. அது கனவு மனைவி மட்டும் இருந்தால் பேச வேண்டிய ஒரு விஷயம். இதோடு முடித்துக்கொள்கிறேன். யூடியூப் ஊடாக எமது இஸ்லாமிய குடும்பவியல் தொடர்பான பல்வேறு பயான்களை உடனுக்குடன் பார்வையிட இப்போதே வீடியோவிற்கு கீழ் காணும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.